Hi students, good morning. Today we are going to see measurement. Okay வா கண்ணு measurement நம்ம என்ன கண்ணு பார்த்துட்டு இருக்கோம் sectors பற்றி பார்த்துட்டு இருக்கோம். sectorsனா என்னன்னு சொன்னேன் 2 radius 1 arc that part is called sector ன்னு சொன்னோமா இல்லையா yes sectorல என்னென்ன formulas பார்த்துட்டு இருந்தோம் length of arc பார்த்தோம் area of a sector பார்த்தோம் ஆமாவா அந்த formula நம்ம recall பண்ணுவோமா yes கண்ணு theta கொடுத்துருந்தாங்கன்னா length of the arc formula என்ன L equal to theta by 360 degree into 2 pi r units அதே theta கொடுத்துருந்து ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியா equal to theta by 360 degree into pi r square units perimeter of a sector கண்ணு P equal to L plus 2r units ஓகேவா yes and then n equal sectors nங்கிற வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன length of arc கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன length of the arc L equal to 1 by n 2 pi r units அதே ஏரியா கண்டுபிடிக்க A equal to 1 by n pi r square units ஓகேவா சம் பார்க்கலாமா ஓகேவா கண்ணு நம்ம ஆல்ரெடி 6 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் எக்ஸைஸ் 2.1ல இப்போ 7th சம் பார்க்கலாம் ரிமைண்டர் சம்ஸ் எல்லாம் இன்றைக்கே முடிச்சிடலாம் சரியா 7th சம் பார்க்கலாமா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 120 மீட்டர் ரேடியஸ் எவ்வளோக்குன்னு சொல்கிறாங்க சர்க்கிள் இருக்கான் சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க 120 மீட்டர்னு சொல்கிறாங்க இஸ் டிவைடட் இன்டு 8 ஈக்குவல் செக்டார்ஸ் அப்போ 8ங்கிறது என்ன வேல்யூ என்னோட வேல்யூ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் த ஈச் ஆஃப் த செக்டார் அப்போ ஆர் கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க லென்த் ஆஃப் ஆர்க் கேட்குறாங்க ஃபார்முலா கேட்குறாங்க ஸோ கிவன் நான் எடுத்து ரைட் பண்ணிட்டேங்கன்னு ரேடியஸ் ரைட் பண்ணிட்டேன் என் ரைட் பண்ணிட்டேன் என் வந்து 8 அப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்ன என் கொடுத்துருந்தா 1 by n into 2 pi r ஓகேவா 1 by n into 2 pi r யூனிட்ஸ் இங்கே பைக்கு அவங்க எந்த கொஸ்டின்லையும் வேல்யூ கொடுக்கல கண்ணு ஸோ ஃபஸ்ட்டு நான் புக் ஆன்சரில் பையோட தான் இருக்குது ஸோ பையை நீ அப்படியே வச்சுக்கோ மிஸ் பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணலான்னு நீ கேட்ப ஸோ அதனால் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதியிருக்கேன் ஓகேவாண்ணா இப்போ n வந்து 1 by 8 into 2 into pi அப்படியே வச்சுக்கிட்டேன் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 120 ஓகேவா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன் இது 1 டைம் இது 4 டைம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன் 30 அப்போ 30 அண்ட் தென் பை எம் சப்போஸ் பைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 3.14 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் வி கெட் தி வேல்யூ 94.2 எம் ஓகேவாடா என்னும் ஆறும் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா ரைட் பண்ணி வி அப்ளை தி வேல்யூஸ் அண்ட் கெட் தி வேல்யூஸ் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 70 சென்டிமீட்டர் அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ சென்டிமீட்டரா 70 சென்டிமீட்டர் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 அப்போ என் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் ஆஃப் த செக்டார் ஏரியா ஆஃப் ஏ செக்டார் கேட்குறாங்க ஸோ ரேடியஸ் என் ஏரியா ஆஃப் ஏ செக்டார் என் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா எஸ் 1 by n pi r ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ 1 by n-க்கு பதிலாக 5 அண்ட் தென் பைக்குன்னு அண்ட் தென் ஆர் வந்து ஸ்கொயர் இருக்கிறனால 2 டைம்ஸ் இருக்கிறனால 70 into 70 5 டேபிள் இது 1 டைம் இது 14 டைம் அப்போ 14 into 17 into பை இதுலேயும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க அண்ட் தென் 14 70 மல்டிப்ளை பண்ணால் 980 பையை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேவா போன சம்முக்கு நான் பையோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த சம்முக்கு அப்ளை பண்ணல பரவாயில்ல சரியாடா எஸ் ஏரியா ஆஃப் எ செக்டார் ஈக்குவல் டு 985 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா கண்ணு தாமு ஃபிக்ஸஸ் எ ஸ்கொயர் டைல் ஆஃப் 30 சென்டிமீட்டர் ஆன் தி ஃப்ளோர் தாமுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கொயர் டைல்ஸ் வந்து அவங்க ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த டைல் ஹேஸ் எ செக்டார் டிசைன் ஆன் இட் ஹேஸ் எ சோன் இன் த ஃபிகர் ஸ்கொயர் டைல் வந்து எப்படி இருக்கா அந்த டைல் வந்து பார்க்க எப்படி இருக்கா செக்டார் மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த டயக்ராம் உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர் இது ஒரு குவாட்ரண்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்போ ஸ்கொயரோட சைடு எவ்வளோன்னு சொல்லியாச்சு 30 சென்டிமீட்டர் அப்போ ரேடியஸ் என்னவாக தான் இருக்கும் 30 சென்டிமீட்டர் ஓகேவாடா ஃபைன் த ஏரியா ஆஃப் ஏ செக்டார் கேட்குறாங்க அவங்க இதில் தீட்டா கொடுக்கல கண்ணு ஸோ நம்ம குவாட்ரண்ட்னால நமக்கு என்னன்னு தெரியும் தீட்டாவோட வேல்யூ சென்டர் ஆங்கிள் என்னது 90 டிகிரி ஸோ அதனால் ரேடியஸ் 30 சென்டிமீட்டர் தீட்டா வந்து 90 சென்டிமீட்டர் அப்போ ஏரியா ஆஃப் ஏ செக்டார் கண்டுபிடிச்சிடலாமா எஸ் வெரி குட் ஃபார்முலா சொல்லுங்கள் தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன இது குவாட்ரண்ட்டா ஸோ சென்டர் ஆங்கிள் 19 எடுத்தாச்சு 19 by 360 இன்ட்டு பையோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 3.14 இன்ட்டு 30 இன்ட்டு 30 ஓகே வாடா இப்போ கேன்சல் பண்ணலாமா எஸ் ஃபஸ்ட்டு பாரு இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடு அண்ட் தென் 3 டேபிளில் பண்ணலாமா எஸ் 3 அண்ட் தென் இதில் 1 12 again 3 டேபிளில் பண்ணலாமாடா எஸ் 1 டைம் இது 4 டைம் நெக்ஸ்ட் 2 டேபிளில் 2 டைம் இது 15 டைம் அது again 2 டைம்
இது 15 டைம். ஓகேவாண்டா? இப்போ ரிமைண்டர் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 3.14 15 into 50. இது 15 50 225. again ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்னக்குன்னு ஆன்சர் 706.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா மிஸ்? இதில் வந்து ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரோட சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரேடியஸ் தான். ஸோ ஆர் வந்து 30 எடுத்தாச்சு, இது குவாட்ரண்ட்னால 90 டிகிரி. we apply the formula. Okay, let's see the another sum. Yes, a circle is formed with 8 equal granite stone. Okay, 8 equal na 8 na nam enna eduthu porom n. In the figure, each of the radius 56 cm. புக்கில் பார்க்குற இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு, அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 56 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் ஹூ சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் ஆஃப் த கிரானைட் ஸ்டோன். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எண்ணையும் ஆரையும் யூஸ் பண்ணியே நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஏரியா ஆஃப் ஏ செக்டார் நான் ஆங்கிள் நான் எடுக்கலை. ஓகேவா? பார்க்கலாமா? given n equal to 8 ன்னு எடுத்துக்கிட்டேன், r equal to 56 சென்டிமீட்டர், ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ஏ செக்டார் ஈக்குவல் டு 1/n பை ஆர் ஸ்கொயர். n கொடுத்ததுனால 1/n பை ஆர் ஸ்கொயர். அப்போ 1/8 இன்ட்டு பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எஸ் 22/7. ஸோ 22/7 அப்ளை பண்ணிவிட்டேன். r வந்து 56 இன்ட்டு 56. அப்போ கேன்சல் பண்ணலாமா? ஓகேவா? கேன்சல் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் தென் கேன்சல் பண்ணப்போ ரிமைன் 11 into 2 22 into 56. அப்போ ஆன்சர் என்னன்னு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கடை இந்த சமுக்கு நான் n யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு, நீ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்ளை பண்ணாலும், தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் வி கெட் தி ஆன்சர் 1232. கண்ணு கேன்சல் நீ பண்ணிக்கோ கண்ணு. நான் வேணால் இங்கே போட்டிருக்கேன் பாரு. சரியாடா? எஸ். ஓகேவா? நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்? ஃபார்முலாஸ் பார்த்தோம். தீட்டா கொடுத்துருந்தா n கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்? வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். ஓகேவா? ஐ கிவ் தி 2 sum. எ சர்க்குலர் ஷேப்டு ஜிம்னாஸ்டியம் ரிங் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்கான், இஸ் டிவைடட் டு n கொடுத்துருக்கான். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ஆர்க்கு கேட்குறாங்க. ஸோ n இருக்குது, r இருக்குது. நீ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோ. அண்ட் தென் த ஸ்பின்னர் ஆஃப் ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் சம் தாங்க, புக் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்கு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்கான், அண்ட் தென் n கொடுத்துருக்கான். அவங்க என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் எ செக்டார் கேட்குறாங்க. ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.